காலையில இருந்துச்சுன்னா வாசலிக்கணும். அந்த குடும்ப குடும்பம் அப்ப இருந்தே இப்போ வரைக்கும் ஏதாவது நான் சின்னதா யார்ட்டையே வெளில இருந்து பேசினா கூட எங்க அப்பா அவனுக்கு தொட்டில் ஆட்டும் போதே நான் கவிதை சொல்லிதான் தொட்டில் ஆட்டுவேன். பக்கத்துல எல்லாரும் கேட்டு வந்து என்னடி புலம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்திச்சூடி எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டா ஆத்திச்சூடி எழுதுனது யாரு? சரி, நம்ம இந்த கிராமத்துக்குள்ள இருந்தோம்னா நம்ம முடங்கிதான் போவோம், கண்டிப்பா நம்ம சென்னை போவோம், எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்தாலும் வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்காக கிளம்பி வந்ததுதான் சென்னை. அப்படி பண்ணலாமா? தங்கச்சி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, தங்கச்சி நல்லா பாத்துக்கணும் இவ்வளவு சொன்னீங்க. அம்மா ஊசுர காக்க அந்த சாமிக்கும் சக்தி இல்ல, அம்மா அம்மா நீ எனக்கு வேணும் அம்மா. நம்ம பிள்ளைய தூக்கி கொஞ்சறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ வெக்கேஷன் லீவ் விட்டுட்டாங்க, எல்லாருமே தாத்தா பாட்டி விரும்புறாங்க, இவனை கேட்க ஆரம்பிப்பான். பை தி வே நேயர்களுக்கு வணக்கம், நான் பவித்ரா சேவியர். ஒவ்வொரு வாட்டியும் நிறைய பெரியவங்களை வச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ ரொம்பவே ஃபன்னாகவும் ரொம்ப காமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போக போகுது. ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு குட்டி மினிமலாக வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய டேலண்ட் பர்சன் இருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம குட்டி ருத்ரேஷ் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு இளம் பேச்சாளர் தான். ரொம்ப அழகாக பேசி இன்ஸ்டா ஃபுல்லாக பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் அவருடைய குரல் அப்படிங்கிறது நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இங்கேயும் அவருடைய குரலில் கேட்கறதுக்காக, அவர்கிட்ட பேசுறதுக்காக நான் இங்கே அவரை வர வச்சிருக்கேன். வாங்க அவர்கிட்ட பேசலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவர் எப்படி ஆரம்பிச்சார், ஒரு பயணம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம். வணக்கம் ருத்ரேஷ். வணக்கம். யார் அவங்க? எனக்கு இன்ட்ரோ கொடுங்க. உங்களை எனக்கு தெரியும், அவங்க யாரு? அம்மா. அம்மா பேரு? அம்மா பேர் தமிழரசி. தமிழரசி, வணக்கம்க்கா. வணக்கம். வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உண்மையா உங்களை பாக்குறதுல. என்ன காரணம் அப்படின்னா இன்ஸ்டால பாக்குறோம் தம்பி பேசுறத, தமிழ்நாடு லெவல்ல பரிசு பெற்றிருக்காரு. முதல்ல வாழ்த்துக்கள். நிறைய இடத்துல பரிசு பெற்றுட்டு இருக்காருங்கிறதையும் பாக்குறோம். எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வணக்கம் வச்சீங்கல்ல, அந்த வணக்கத்துக்கு ஒரு பெரிய கவிதை மாதிரி சொல்லுவீங்களா? அது சொல்றீங்களா எனக்காக ஒரு வாட்டி? சொல்றேன். ஒரே மொழி இரண்டாக அகம் புறமென பிரித்து மூணு எழுத்துக்கள் படைத்து நான்கு திசைகளிலும் குழுவை பரப்பி ஐந்தணிகளையும் கடந்து ஏழு திசை பரப்பி கெட்டுதலை நூல்களை எழுதி நவரசங்களை கலந்து 10 பாட்டு பாடி 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் 1000க்கும் மேற்பட்ட கவிஞர்களை எழுதி வளர்த்த என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். வணக்கம். அப்பா அருமை. அம்மாவை அடிச்சிருவீங்களோ லைட்டா பயந்துட்டேன். உங்க கை அப்படியே ஆக்ரோஷமா போகும்போது வரும்போது ரொம்ப அழகா பேசுனீங்க. வெரி குட். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா இருக்கு. உங்களுடைய குரல் வளமும் நல்லா இருக்கு, நீங்க பேசுற விதமும் நல்லா இருக்கு. ஏத்த இறக்கமா நீங்க அதை அழகா தமிழ் உங்க வாயில வந்து விளையாடுதுன்னு தான் நான் சொல்லணும். அவ்வளவு நல்லா இருக்கு. அக்கா நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த பயணம் தொடங்குச்சு? முதல்ல தம்பி எப்படி இப்படி கொண்டு போகணும்னு நினைச்சீங்க? நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க எல்லாமே. எப்படி ஆரம்பிச்சது இந்த பயணம்? இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு வித்தியாசமா கொண்டு வரணும்னு நினைச்சேன். எல்லாருமே பாட்டு டான்ஸு இந்த மாதிரி கொண்டு வருவாங்க, அப்புறம் நிறைய நிறைய எக்ஸ்ட்ரா டேலண்ட்லாம் இருப்பாங்க. ஆனால் தமிழ்னு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் தமிழ் மீடியம் படித்ததுனால ஆமாம் தமிழ் தான் பேசுவா அப்படின்னும் போது நம்ம அந்த தமிழுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தம்பிக்குமே தமிழில் தான் பேர் வைக்கணும்னு இருந்தோம். ஆனால் அவன் ட்வீன் பேபி அந்த மாதிரி ஜாதகம் அது இதுன்னு சொல்லி வந்ததுனால சரி ஜாதகப்படியே வச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ருத்ரேஷ் ஆனந்த். மற்றபடி நான் கன்சீவா இருக்கும் போதே நிறைய புக்ஸ் படிப்பேன். நிறைய உங்களுக்கு தமிழ் ஆர்வம் அதிகமா? நீங்க பேச்சு போட்டி எல்லாம் பேசுவீங்களா? நீங்களும் சின்ன வயசுல இருந்து பேசுறது. நீங்க ஏதாவது பேசி காட்டுங்க. நீங்க என்ன வணக்கம் வைப்பீங்க மேடை ஏறினீங்கன்னா? நீங்க சொல்ற ஏதாவது கவிதை? ஈன்றதாய்க்கும் ஈன்றெடுத்து என்னை வளர்க்கும் என் தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் வணக்கங்கள். அம்மா கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்க. சூப்பர் 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 சூப்பர்க்கா. அவன் ஆசைப்படி ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க. நீங்கள் குத்தி சென்ற கத்தியும் அது தந்த வழியும் இன்னும் என்னிடம்தான் இருக்கிறது என்றாலும்
உங்களை மன்னிக்கவே நினைக்கிறேன். ஆஹா, அருமை. ஷார்ட்டா சொல்லுங்கன்னு ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து இருக்க மாதிரி ஒரு கவிதை சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நல்லா புரியுது அதோட அழுத்தம் என்ன அப்படிங்கிறது. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பயணம் சொல்லுங்க. தம்பி பயணம் பத்தி கேட்கலான்னு ஆரம்பிச்சேன். ஆனா நீங்களும் ஒரு பேச்சு போட்டி நிறைய பேசிருக்கீங்க. உங்க வளம் தெரியுது. என்ன ஆகணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இப்போ அவனுக்கு அதை ஊட்டி வளர்க்குறீங்கன்னு புரியுது. என்னால புரிஞ்சுக்க முடியுது. சொல்லுங்க. எனக்கு வக்கீல் படிக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. ம். ஆனா எங்க அப்பத்தா, நான் கிராமத்துல இருந்ததுனால எங்க அப்பத்தா சொல்லிச்சு, வக்கீல்லாம் படிச்சா உனக்கு பொண்ணு கிடைக்காதடி, அதனால வக்கீலுக்குலாம் அவனை படிக்க வைக்க முடியாது, படிச்ச டீச்சருக்கு படி, இல்லாட்டி படிக்காத வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். அப்புறம் எங்க அண்ணா தான், சரி விடுசாமி பரவாயில்ல, நீ தமிழ் லிட்ரேச்சர் எடு அப்படின்னுச்சு. தமிழ் படிச்சா என்ன எல்லாரும் கேவலமா பேசுவாங்க, நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா நான் படிச்சது ஃபுல்லாவே தமிழ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஆனா எங்க அண்ணன் பேச்சை மீறி நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் பிஏல வந்துட்டு என்னால அவ்வளோவா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறோம், என்னால ஸ்கோர் பண்ண முடியல. அதுக்கடுத்து என்ன அப்படி என்னதுல இருந்துற போகுது அப்படின்ட்டு பிஎட் படிச்சேன், எம்ஏ படிச்சேன். அதுல எல்லாத்துலயுமே டிஸ்டிங்ஷன்ல வந்து ஓகே, வைராக்கியம். இருந்தாலும் எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட சொல்லும், அதுக்கு கிடைக்கிற மரியாதை வேற எங்கேயுமே கிடைக்காது தம்பி, எதுக்குமே கிடைக்காது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதனாலயே அவங்க சொல்லும், வைரமுத்து புக்கு படி, உனக்கு நீ தனிமையா இருக்கும் போதெல்லாம் எதையாவது நினைச்சு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் அதிகமா சேர மாட்டேன். அவங்களாம் வேற மாதிரி இருப்பாங்க. வேற மாதிரி இருப்பாங்கன்னா நல்லா ஜாலியா சுத்துவாங்க, ஊர் சுத்துவாங்க. ஆனா எங்க வீட்ல எங்க அப்பத்தா என்னைய விடவே விடாது. அம்மாவும் கிடையாது, அப்பா கிடையாதா. ஸோ அப்பா வெளில இருந்தாங்க, அம்மா அது மாதிரி இருக்கிறனால என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பத்தா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்கர். எங்க அப்பத்தா தான். வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் போது உங்களுக்கு ஆமா. ஒரு காலையில தோழனா எழுந்திரிச்சோனே தோழியா உங்க ஆமா. கதைகளும் உங்களுடைய கவிதைகளும் தான் இருந்திருக்கு. ஆமா. காலையில எழுந்திரிச்சோனே வாசத்தளிக்கணும். அந்த குடும்ப பெருமை அப்ப இருந்தே இப்போ வரைக்கும். ஏதாவது நான் சின்னதா யார்ட்டயா வெளில நின்னு பேசினா கூட எங்க அப்பத்தா எடுத்துட்டு அவங்க வந்து அந்த காலத்துல வேற இருந்தவங்கல்ல, ஆமா அந்த பேரண்டிங். ஆமா வந்துருவாங்க. ஆனாலும் எங்க அப்பத்தா அப்படின்றது வந்து அவங்க இல்லாட்டி நான் இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்திருக்கவே முடியாது. அதனால அவங்க அம்மா தான் இல்லாத இடத்த அவங்க அவங்க நிரப்பியிருப்பாங்க. அவங்க நிரப்புனாங்க. எந்த இடத்துலயுமே என்னை கடைசி வரைக்கும் விட்டு குடுக்கல. எனக்கு என் கூடவே இருந்தாங்க. என் புள்ள கூட லாஸ்ட்டா ஃபைட்லாம் பண்ணுச்சு. குச்சி வச்சு அதெல்லாம் ஃபைட் பண்ணுச்சு. இப்ப லாஸ்ட்டா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இறந்தாங்களே. ஓ, அப்படியா? ஓகே. ஆமா. அது வரைக்கும் நல்லா தான். நல்லது நல்லது. இவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சது எப்போ? இப்ப நீங்க வந்து மாசமா இருக்கும்போதே படிச்சீங்க ஆமா. கதைகள்லாம், அந்த ஒரு எண்ணமும் இருக்கும். ம். ஆனா பிறந்தக்கு அப்புறம் இவனுக்கு அந்த அந்த குரல் வளம் வரணும், அந்த தைரியம் வரணும், அதெல்லாம் எப்படி வந்துச்சு? நான் வயித்துல இருக்கும்போது ஆக்சுவலி நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், எனக்கு பொறக்க போறது வந்து சிங்கர். ஏன்னா எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சிங்கர் குட்டி தான். இங்க பாரு சிங்கர் குட்டி அம்மா வரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இவன் பொறந்ததுக்கு அப்புறம் ஆப்போசிட்டா எல்லாமே மாறிடுச்சு. நான் அப்பதான் இந்த பாரதி பாஸ்கர் அம்மாவோட ஸ்பீச்சு, இவங்க பர்வீன் சுல்தான் அம்மாவோட ஸ்பீச்சு, வைரமுத்து ஐயாவோட ஸ்பீச்சு, இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கும் போது தான் தோண ஆரம்பிச்சிச்சு, சரி நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது. அது மாதிரி எல்லாமே மனப்பாடமா இருக்கும் எனக்கு. ஏதாவது கவிதைகள் படிச்சனாலும் அது மனப்பாடமா இருக்கும். தொட்டில் ஆட்டும் போது இது அண்ணன் சொல்லும், இப்ப இருந்து நீ பேசு சாமி, உன் பையனுக்கு கேட்கும். அது மாதிரி நான் பேசும்போதே அவன் ரியாக்ட் பண்ணுவான். சரி ஓகே, அவனுக்கு புரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தொட்டில் ஆட்டும் போதே நான் கவிதை சொல்லி தான் தொட்டில் ஆட்டுவேன். பக்கத்துல எல்லாரும் கேட்டு வந்து, ஏய் என்னடி புலம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவங்க ஃபோன் பண்ணி, ஏய் நீ புலம்புனதெல்லாம் ஒரு இது தாண்டி, அதெல்லாம் இறங்கி இருக்கு, அதனாலதான் அது இயல்பா வருது தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபோன் பண்ணி எல்லாருமே என்கிட்ட, உங்களை நான் பைத்தியக்காரிலாம் சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே கேக்குறாங்க, எப்படி நீ அவனுக்கு இவ்வளவு விஷயங்களா உள்ள வச்சிருக்கேன். இப்பயுமே நீங்க 120 லைனா இருக்கட்டும், 150 லைனா இருக்கட்டும், உடனே சொல்லிடுவான். அதுதான் அது தெரியுது. அவன் தொட்டில் ஆட்டும் போதே நான் சொல்லி கொடுத்ததுதான். தொட்டில் ஆட்டும் போது எல்லாரும் பாட்டு பாடுவாங்களா, நான் வந்து குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் வீற்றிருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும். அவன் தூங்குறதுக்கே 1 மணி நேரம் எடுத்துப்பான். 1 மணி நேரத்துல நான் நிறைய கவிதைகள் நான் முன்னாடியே படிச்சு வச்சுப்பேன், நாளைக்கு இதை சொல்லி தொட்டில் ஆட்டணும் அப்படின்ட்டு. அப்படியே சொல்லி வந்ததுதான். தாலாட்டு பாட்டு தூங்க வச்சது போக நீங்க கவிதை சொல்லியே என் பக்கத்துல படுக்கும் போதும் அப்படிதான். அவன் தூங்கிட்டான்னு இல்லாம, நீ பெரிய ஆளா வரணும் சாமி, அம்மாவோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும், அப்பாவோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும், நீ நல்லா வரணும் சாமின்னா, அதுக்கு மார்னிங் எந்திரிச்சு நான் என்னென்ன விஷயங்கள் பேசணும் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, வேற லெவல்ல வருவான் போல அப்படின்ட்டு. ஆத்திச்சூடி எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டா, அப்படின்னு சொல்லுவான். அது அப்ப அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அனிமல்ஸ் நேம் எல்லாம் காட்டி இந்த இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். 1 வயசுக்கு முன்னாடி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரிலாம் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ எல்லாருமே வேடிக்கை மாதிரி இவனை பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஏன் அதை சின்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப எனக்கு சரியான மொபைல் கிடையாது, எப்படி அவனை கொண்டு போகணும் அப்படின்லாம் தெரியாது. சரி நம்ம இந்த கிராமத்துக்குள்ள இருந்தோம்னா நம்ம முடங்கிதான் போவோம்,
கண்டிப்பா நம்ம சென்னை போவோம். எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் வரட்டும், பரவால்ல அப்படின்னு சொல்லி, இந்த பையனுக்காக கிளம்பி வந்தது தான் சென்னை. அப்படியா? இப்ப சென்னையில தான் எல்லாரும் சென்னையில தான் ஃபேமிலியா இங்க தான். இருக்கோம். ஆமா. படிக்கிறது எல்லாருமே படிக்கிறது சென்னையில தான். எல்லாமே. நீங்க எதிர்பார்த்தது அதுவும் நடக்குதுல்ல. ஆமா. உங்களுக்கு அதானே ஆமா. வேணும்னு சொன்னீங்க. அதே மாரி இப்போ லாஸ்ட்டா ஸ்கூல் ஜாயின் பண்றா, ஃபர்ஸ்ட் நாள் ஜாயின் பண்ணா, செகண்ட் நாள் வந்து ஒரு ப்ரோமோக்காக ஷூட் கூப்பிட்டுருந்தாங்க. ம். சார் இந்த மாரி கூப்பிடுறாங்க சார். தாராளமா கூட்டிட்டு போங்க. நீ 100% நம்ம ஸ்கூல் சைட்ல இருந்து உங்களுக்கு நாங்க சப்போர்ட் தரோம் ம். அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஸ்கூல் இருக்குன்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஓகே, கண்டிப்பா நம்ம சாருக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? ஸ்கூலுக்கு என்ன பண்ணணும்? தேங்க் பண்ணணும். ஆமா. ரொம்ப சூப்பர் சூப்பர். புக்ஸ்லாம் படிப்பியா தம்பி? பிடிக்கும். என்ன புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? மரப்பாச்சி, ம். தூவிகளின் நிகண்டு, ம். கண்ணீரின் ரத்தம். ம். அவனா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்கானாக்கா? எனக்கு இந்த கவிதைலாம் பிடிச்சிருக்குமா? திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இல்ல திரும்ப திரும்ப படிக்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட கூட புக்ஸ குடுத்து படிக்க சொல்லலாம். என்ன மாதிரியான கருத்து அவனுக்கு ரொம்ப கதை பிடிச்சிருக்கு? புக் ரொம்ப படிக்க சொல்லுவான். ம். அப்ப வந்து நம்மலாம் ராமாயணம், மகாபாரதம்லாம் கஷ்டப்பட்டு பார்க்க வைப்போம் குழந்தைங்கள. ம். ஆனா இவன் அத வாண்டடா பார்ப்பான். ராமாயணம் தான் பார்ப்பான். இப்போ இந்த கேரக்டர் யாரு தம்பி? இந்த கேரக்டர் யாரு தம்பி? குந்தினா யாரு தம்பி? இவங்க ஏன் தம்பி இந்த மாரி வந்தாங்கன்னா, இவங்கிட்ட இருந்து நம்ம நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ராமாயணம் புக்கு, ம். இதெல்லாம் அப்புறம் வந்து மகாபாரதம் ம். புக்கு, மலைக்காளி. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி சொல்றீங்க? 6 வயசு தான் ஆகுதா? எப்படி இப்படி பேசுறான்? எப்படி அந்த இதெல்லாம் அதான் நீங்க உச்சரிக்கிறான்? சின்ன வயசுல இருந்து அந்த கை- தாலாட்டுல மாரி ஆமா. அவங்கள தூங்க வைக்கும்போது சொன்னதுல இருந்து கண்டிப்பா. எல்லாமே உங்களுக்கு அது இறங்கியிருக்கு. அதனால ஆமா. தான் அந்த பேச்சு அப்படியே வருது. கயிறு புக்கு. ம். டயர்ட் ஆவாங்களா? பேசி டயர்ட் ஆகுறாங்களா? டயர்ட் ஆக மாட்டான். நம்ம ஏதாவது ஒரு நான் ஏன்னா நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் ஆமா. இருக்கேன். பேசிட்டே இருக்கேன். ஆஃப் அவன கேம்லயும் சரி, ஆன் தூங்க கேம்லயும் வைக்கிறதுக்கே சரி. பெரிய விஷயமா இருக்கும். ம். ஆனா தூங்குனா எழுந்திருக்கவே மாட்டான். ஓகே, ஓகே. தூங்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. 2 பேத்துக்குமே போராட்டமா ஆ. இருக்கும். அவனுக்கு எத்தனையோ கவிதைகள் சொல்லுவோம், எத்தனையோ பாட்டு பாடுவான். ஆனா எல்லாரையும் மாரி நாங்க மொபைல் குடுக்க மாட்டோம். ம். அ நல்ல விஷயம். நல்ல விஷயம். அது மொபைல் ஃபாலோ குடுக்க பண்ணுங்க. மாட்டோம். அப்படியே மொபைல் எடுக்குறான் அப்படின்னா, ஏதாவது இன்ஃபர்மேட்டிவா கேட்பான். ம். மகாபாரதத்துல இவங்க யாரு? அவன் மைண்ட் இந்த ஃபுல்லாவே அத கேரக்டர் பத்தின யாரு? எண்ணங்களா இந்த தான் இருக்கு. நான் நல்ல நான் என்ன விஷயம். சொல்றேன்னா, நம்ம என்ன மாரி கொண்டு போறோமோ, அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க வருவாங்கன்னு என் என் ஏஜ்ல இருக்கிற பேரண்ட்டுக்கு நான் சொல்லணும். எடுத்துக்காட்டு. ஆமா. ருத்ரேஷ். சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ராமாயணம் பார்ப்பேன், அவங்க மகாபாரதம். குழந்தைகிட்ட செல்ல குடுத்துட்டு மொபைல் பார்க்குறாங்களோ, சீரியல் பார்க்குறாங்களோ, அந்த அதுதான். மாரி. நம்ம என்ன குடுக்குறோமோ அதுதான் நமக்கு ஆமா. திரும்ப ரிஃப்ளெக்ட்டா விளைவிக்கும். வரும். அந்த அதே மாதிரி. மாரி இவன் என்ன பேசுறானோ, அது அப்படியே என் பொண்ணு பேசும். ம். தம்பி தான் பேசுறான்னா, நெல்லுக்கு பாயுது புல்லுக்கும் பாயுன்றது மாதிரி இவனுக்கு சொல்லிக் குடுக்குறது அப்படியே அங்க என் பொண்ணும் கேப்சர் பண்ணி அவளும் நல்லா பேசுவா. அப்படியா? இவரு ஆமா. தங்கச்சியா? ஆமா. அவங்களும் பேசுவாங்க. அவங்கள ஆமா. பேச சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பேசுவீங்க? எனக்கு பேசி காட்டுறீங்களா ஏதாச்சும்? பாட்டு பாடுவேன், ம். கவிதை சொல்லுவேன், ம். ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் கவிதை சொல்லுவேன். ஆனா கிளாஸ் வைக்கும் சரி, அடி மீது அடி வைத்து பாடுங்க. அடி மீது அடி வைத்து அழகாட நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேர ஆ முருகா என்னோடு சாயங்காலம். So sweet. பேசி காட்டுங்க. முதல்லா அம்மாவிற்கு 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன், பெத்தவல்ல ஓம்பரம ஒத்த வரி சொல்லலையே, காட்டெல்லாம் மகன் பாட்டு காயிரத்தில் அவள் எடுத்து நூறெல்லாம் மகன் பேச்சு உங்கீட்டு எழுதலையே, எழுதவோ படிக்கவோ ஏறார தைபத்தி எழுதி எல்லாம் எழுதாம போனேனோ, பொன்னையா டேமன் பெத்த பொன்னே குலபகலை என்னை இடுப்பு வலி கொடுத்தவளே வைரம் முத்து பரப்பான்னு வைத்தின்னு சொன்னதில்ல, வைரமுட்டாயிடுச்சு கண்ணு காத மூக்கோட கருப்பா ஒரு மின்னம் இந்த பக்கம் கடக்கு இல்ல, என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனும் களமான பிறந்தவனும் தரிஞான வந்திருக்கும் தாசில் தானே வந்தாரோ, இந்த எவரங்க சூட்டி வளர்ந்த நினைச்சா அழுக வரும், கதன் களி கள்ளிக்குள்ள புளி வெத்தி கருப்பட்டி நல்லெண்ண கலந்தருவாயே, அது தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூரும் அண்டையில இன்னும் மசமசன்னு இருக்குமா, கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா 2 வச்சு சிறுமிளகும் சேர்த்து வச்சு கும்மி அரிச்சு நீ கொடகொடான்னு வடிக்கையில அம்மி மணக்கும் அடுத்தரு மணமணக்கும், கெட்டிக்கிட்டே சமைச்சாலும்
கட்டி கனை வெடியும் கருவாடு தேன் ஒழுகும் கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா தேன் ஒழுகும் தேங்காய் சில்லுக்கு எல்லாம் எச்சில் ஊறும் எச்சில் ஊறும் வறுமையில வறுமையில் நாம் பட்ட எடுத்தான மாட்டனும் பேனாவை எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சை இருந்தேன் பாசமுள்ள விலையிலே காசு பணம் தூழலே கல்யாணம் நான் செஞ்சேன் கரியத்து வைக்கல பெத்தப்ப சென்னை சொத்தழுகி போறேனே 5-6 வருஷம் என் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் பெத்தாச்சு பெத்த மனம் கல்லாச்சு படிப்பு படிச்சுக்கிட்டே படமடிச்சு வச்சவன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்மளே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாம் வெறிச்சோடி போன தேவா வேதாந்தமாயிருச்சு. வேறாதமாயிடுச்சு. நன்றி வணக்கம். ஃபைனல் பண்ணல, கடைசியா ஒரு முடிக்கல அப்படின்னு உங்க அண்ணன் வருத்தப்படுற அப்படி. பட் ஆனா இத்தனோண்டு மண்டையில இவ்வளோ பெரிய கவிதை எப்படி மனப்பாடம் பண்ணி அதே பொறுமையா நிதானமா ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப கியூட்டா அழகா சொன்னீங்க. ஐயோ வெக்கம், அழகு. ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு 1க்கு 2 பேர் இருக்காங்க. இவனுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவ என்ன பண்ணுவானா அமைதியா கோஆபரேட் பண்ணுவான். அவளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன்னா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்க அங்க சொல்லி கொடுங்க அப்படின்வா. அப்படி பண்ணலாமா? தங்கச்சி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, தங்கச்சி நல்லா பாத்துக்கணும் இவ்வளவு சொன்னீங்க. எனக்கு பொறாமை. பட் உங்க நேர்வு எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பொறாமன்னு ஓப்பனா ஒத்துக்கிற பத்தியா. எனக்கு என் தங்கச்சி மேல கொஞ்சம் பொறாம இருக்கும். அம்மாக்கள் எப்பயுமே அப்படிதான், கொஞ்சம் செகண்ட் பேபி மேல ஒரு செல்லமும் நம்ம மேல ஒரு அதட்டலும் வச்சுப்பாங்க. அது பழகிரும் போக போக, வேற ஆப்ஷன் கிடையாது அதுக்கு. சரி, இப்ப அப்பாவை பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். அப்பா சொல்லி கொடுப்பாங்களா இதெல்லாம்? அம்மா தான் ஃபுல் ட்ரைனிங், அம்மா தான். தங்கச்சி பேசுவாளா? தங்கச்சி பேசுவா. நல்லா பேசுவாளா? பேசுவா. அவ நல்லா பேசுறாளா, நீங்க நல்லா பேசுறீங்களா? அவளும் நல்லா பேசுவா. ஓடு அரசக்க. சரியான பதில். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். நீ வேற என்னெல்லாம் வின் பண்ணிருக்காங்க அக்கா? இப்போ நான் வந்து தமிழ்நாடு லெவல்ல பேச்சு போட்டியில ஜெயிச்சிருக்காங்க, அதை தாண்டி என்னெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க? எவ்வளவு கேஷ் பிரைஸ் ஜெயிச்சிருக்காங்க? எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க? கேஷ் ப்ரைஸ்னா நிறைய வாங்கியிருக்கான். கேஷ் ப்ரைஸ் நிறைய வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், இவனோட மழலை பிடிச்சி கலைஞரோட கவிதை பேசுறதுனால எல்லா ஸ்டேஜுக்குமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் போனால் அப்புறம் அரசியல் ரீதியாக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ அப்படியே இந்த கவிதைகள் இந்த மாதிரியாவே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. 3.5 வயசுல வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கினான். எப்படின்னா 38 டிஸ்ட்ரிக்ஸ் கடன்னு சொல்லி வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கினான். அப்புறம் என்ன வாங்கினா இப்போ கின்னஸ்க்கு வந்து ரெடி ஆயிருக்காரு. மே 10 கின்னஸ் கொடுக்குறாங்க. அப்படியா? என்னதுக்கு? இப்போ வளர்ந்து வர்றதுல வந்து தமிழ் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு அந்த கின்னஸ்ல கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர், திருச்சியில கொடுக்குறாங்க. அதை போய் நம்ம ரிசீவ் மே 10. வாழ்த்துக்கள். ஏற்கனவே ஒரு அவார்டு வச்சிருக்கிறாரு, வேர்ல்டு ரெக்கார்டு. இப்போ அடுத்து கின்னஸ் ரெக்கார்டு. சூப்பர். இந்த ஏஜ்ல இதை வாங்குறதுல ரொம்ப பெரிய விஷயம். அப்படியே தக்க வச்சு கொண்டு போயிட்டே இருக்கணும். சரியா? அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும். இன்னும் நிறையா பேசுங்க, நிறையா படிங்க, நிறையா கற்றுக்கோங்க. உங்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வரணும் அப்படின்னு நானும் கண்டிப்பாக நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். அம்மா பற்றியோ, இல்லை நீங்கள் மக்கள் நம்மளுடைய ஆடியன்ஸ் இருப்பாங்க, உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்கிறீங்களா எனக்கு? இல்லை அக்காவுக்கு ஏதாவது சொல்லணும்னா கூட சொல்லலாம். உங்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்ததை பற்றி ஷேர் பண்ணணும்னு ஏதாவது நினச்சாலும் சொல்லலாம். யாருக்கா தேங்க் பண்ணணும்னா யாருக்கு தேங்க் பண்ணுவீங்க? அந்த மாதிரி யார் தேங்க் பண்ணணும்? அம்மா. அம்மா என் முகவரி நீ, அம்மா என் உயிரும் நீ, அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகமே தந்தாயே. சூப்பர் சூப்பர் சூப்பர், சோ கியூட் சோ கியூட். நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொன்னீங்களக்கா, நீங்க ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுறீங்களா? உங்களுக்கு பிடிக்கும் சொன்னீங்க, சிங்கர் தான் வேணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு கிராமிய பாட்டு இல்ல என்ன பாட்டு நீங்க எழுதுனக்கா? நானே எழுதின பாட்டு எங்க அம்மா. சரி, நானே எழுதின பாட்டு. அவனே ரெக்வெஸ்ட் பண்றான், சொல்லுங்கம்மா. ஆமா, நான் ஸ்கூல் போகும்போது நானே எழுதின பாட்டு எங்க அம்மாவுக்காக.
அம்மா எப்போ இறந்தாங்க? நான் 8th படிக்கும்போது அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட். எழுதுனீங்களா? ஆமா. நடந்து போகும்போது ஆட்டோ அடிச்சிடுச்சு. அதனால ஸ்பாட். அம்மா அஹ், அம்மா அம்மா நீ எனக்கு வேணும் அம்மா. அம்மா அம்மா நீ எனக்கு வேணும் அம்மா. நீ இல்லா ஒவ்வொரு நொடியும் எனக்கு ரணமாகுதம்மா. நீ தூங்கி கிடக்கும் மண்ண நான் கடந்து போகும்போது, நீ தூங்கி கிடக்கும் மண்ண நான் கடந்து போகும்போது, நீ கொடுத்த தாய்ப்பால தினம் கண்ணீரா விடுறேன். நீ கொடுத்த தாய்ப்பால தினம் கண்ணீரா விடுறேன். ஓ மஞ்ச பூசிய முகமும் கருமைகள் நிறைஞ்ச கண்ணும். ஓ மஞ்ச பூசிய முகமும் கருமைகள் நிறைஞ்ச கண்ணும். முகம் சுளிக்காத ஓ சிரிப்ப நான் பார்க்க துடிக்கிறேன் அம்மா. மீண்டும் கேட்க துடிக்கிறேன் அம்மா. அம்மா அம்மா நீ எனக்கு வேணும் அம்மா. நீ இல்லா ஒவ்வொரு நொடியும் எனக்கு ரணமாகுதம்மா. நான் வேண்டாத சாமி இல்ல, நான் போகாத கோயில் இல்ல. அம்மா வேண்டாத சாமி இல்ல, நான் போகாத கோயில் இல்ல. அம்மா உன் உசுர காக்க அந்த சாமிக்கும் சக்தி இல்ல. அம்மா உன் உசுர காக்க அந்த சாமிக்கும் சக்தி இல்ல. அம்மா அம்மா நீ எனக்கு வேணும் அம்மா. சாரி, உங்களை அழுவ வச்சுட்டு நான் தெரியல எனக்கு. அம்மாக்கு ஒரு ஹக் கொடு, ஒரு கிஸ் கொடு. அம்மா ஃபீல் ஆயிட்டாங்க. சாரி அம்மாக்கு எதுக்கு சாரி? நீ நீ இருக்கும்போது அம்மாக்கு என்ன கவலை? ஒரு சின்ன மொமெண்ட், ஒரு ஃபீலிங் அதான். சாரி சாரி அவங்க very இல்லாதது very அது அது ரொம்ப பெரிய வலி சிஸ். புரிஞ்சது. எல்லாருமே எல்லா எல்லா குழந்தைங்களுமே சின்னதா ஏதாவது பண்ணா கூட இப்ப ஸ்கூல்லாம் தாத்தா பாட்டியை கூப்பிட்டு விடுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி எதுவுமே கிடைக்கலையே, அவங்க சைடும் கிடைக்கல, நம்ம சைடும் கிடைக்கலையே, நம்ம பிள்ளைய தூக்கி கொஞ்சறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ வெக்கேஷன் லீவ் விட்டுட்டாங்க, எல்லாருமே தாத்தா பாட்டி ஊருக்கு போறாங்க. இவனே கேட்க ஆரம்பிப்பான், ஏமா நம்மளா போக மாட்டோம், நமக்கு ஏன் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பான். தம்பி நம்ம பெருசா ஏதாவது ஒன்று உருவாக்குவோம் தம்பி, கவலைப்படாத கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இந்த பார்க்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரியே சொல்லி இப்படியே குட்டி பசங்களோட வெளியில விளையாட விடுறது, இப்படி அவங்களை டைவர்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி நினைக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்க. தூக்கி கொஞ்சறதுக்கு தாத்தா பாட்டி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவனுடைய திறமைகளை பாக்குறாங்க. மேடையில பேசுற அத்தனை பேரும் எங்க பிள்ளை மாதிரி, எங்க பிள்ளைன்னு அவனை உரிமையா எடுத்துக்கிறாங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அத்தனை தாத்தா பாட்டியும் என் பேரை இவன், என் பேரை இவன் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இருக்கும்போது இட் ஹேப்பன்ஸ். பட் பரவாயில்ல, அவன் வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு போவான். இப்பதான் தொடங்கி இருக்கான் அவனுடைய பயணத்தை. இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும். என்னோட மனசார என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப பிரமிப்பா பாக்குறேன் என்ன ருத்ரேஷ, நான் இந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் பேசணும்னாலும் அதுக்கு ஒரு வயசு வந்துச்சு, ஒரு 10 வயசுக்கு மேலதான் பேச ஆரம்பிச்சேன். நானும் ஒரு பேச ஆரம்பிக்கிறதெல்லாம். ஆனா இவன் இந்த வயசுல இருந்தா அதுக்கு முழு காரணம் நீங்க தான். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சேர்ந்து உட்கார வச்சனே. ரொம்ப நன்றி இந்த மாதிரியான ஒரு தமிழ் மகனை கொடுத்ததுக்கு சமூகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு. இன்னும் தொடர்ந்து நிறைய இடத்துக்கு போகணும், விடவே கூடாது. என்னைக்குமே இந்த பயணம் மாறக்கூடாது. அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி அம்மா எப்படி உங்களை கொண்டுட்டு போறாங்களோ அதே மாதிரியான பாதையில போகணும். அது ஒரு சின்ன அட்வைஸ் தான் அக்கா கிட்ட இருந்து. நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே கண்டிப்பா இன்னும் நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வந்து என் கூட இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது. உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஹோல் இன்டர்வியூ பத்தி? இதுல நீங்க என்ன கருத்துக்கள்லாம் சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மூலமா என்கிட்ட தெரிவிங்க. இந்த மாதிரி பல்வேறு டேலண்டான நபர்களையும் பல்வேறு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பை தி பீப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. மற்றும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் பவித்ரா சேவியர். நன்றி, வணக்கம்.